அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் 50 தொகுதியில் போட்டியிட பாஜக முயற்சி செய்கிறதா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. மதுரையில் நடைபெற்ற பாஜக மையக்குழு கூட்டத்தில் அமித்ஷா இதுகுறித்து பேசியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், விவரங்கள். சிவரஞ்சனி, மிக முக்கியமாக பாஜகவினுடைய இன்று மையக்குழு கூட்டமானது அமித்ஷா தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. 2 நாள் பயணமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இன்று மதுரையில் 2 மிக முக்கியமான நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறார். இதுல மையக்குழு கூட்டத்தில் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு 24 மையக்குழு உறுப்பினர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக பாஜகவினுடைய மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டி, அதே போல பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், எச் ராஜா உள்ளிட்ட 24 மையக்குழு நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். இதுல பிரதானமாக பேசப்பட்ட விஷயத்தை தற்போது நியூஸ் 18க்கு தகவல்களாக கிடைத்திருக்கும் அடிப்படையில் பாஜகவினுடைய வலுவாக இருக்கக்கூடிய 50 சட்டமன்ற தொகுதிகளை தேர்வு செய்து முழுமூச்சுடன் பணியாற்ற வேண்டும் என்று இந்த மையக்குழு கூட்டத்தில் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார் என்று தகவல்கள் வெளியே இருக்கிறது. இதன் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற போது அதிமுக கூட்டணியில 50 இடங்களில் பாஜக போட்டியிட முயற்சி செய்வதாக ஒரு தகவலும் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு தேசிய அளவிலான பொறுப்பு இந்த மாதம் இறுதிக்குள்ளாகவே அறிவிக்கப்படும் என்றும் ஒரு தகவல்கள் கூறப்படுகிறது. குறிப்பாக தேசிய பொதுச் செயலாளர் அல்லது தேசிய இளைஞரணி செயலாளர், இது போன்ற முக்கிய பொறுப்புகள் என்பது அண்ணாமலை அவர்களுக்கு வழங்கப்பட இருப்பதாக தகவல்கள் கூறப்படும் நிலையில அதற்கான அறிவிப்புகள் இந்த மாதம் இறுதிக்குள்ளாக வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் காட்டிலும் குறிப்பாக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில OPS மற்றும் டிடிவி தினகரன் கொண்டு வருவதற்கான அந்த முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாகவும், குறிப்பாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விரைவில் அதை ஏற்றுக்கொள்வார் என்றும் அமித்ஷா அந்த கூட்டத்தில் பேசியதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டிடிவி தினகரன் இந்த கூட்டணியில் இருப்பதாக அவர் தெரிவித்திருந்தாலும் கூட அதிகாரப்பூர்வமாக தமிழகத்தில் தலைமையாக இருக்கக்கூடிய அதிமுக அதை தற்போது வரைக்கும் ஏற்றுக்கொண்டதாக தகவல்கள் சொல்லப்படவில்லை. எனவே இன்றைய தினத்தில் மையக்குழு கூட்டத்தில் இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது OPS மற்றும் டிடிவி ஆகிய இருவரையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில கொண்டு வரக்கூடிய முயற்சிகள் இருக்கிறது. எனவே அதை விரைவில் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வார் என்று நம்புவதாக அமித்ஷா இந்த கூட்டத்தில் பேசியதாக கூறப்படுகிறது. சிவரஞ்சனி, வேல்முருகன், தற்போது OPS மற்றும் டிடிவி தினகரனை ஏற்றுக்கொள்வார் EPS என்று பேசியிருக்கிறார். அதே போல 50 தொகுதிகளில் போட்டியிட முழு மூச்சோடு தொகுதிகளை தேர்வு செய்யும் பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் பேசியிருக்கிறார். ஆனால் இது தொடர்பாக தொடர்ந்து பேச இருக்கிறோம். தொடர்ந்து நம்மிடையே பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு பிரியன். வணக்கம்மா. இப்ப 50 தொகுதிகளில் போட்டியிடறதுக்கு வலுவான தொகுதிகளை தேர்வு செய்ய முயற்சி எடுங்க. அதே மாதிரி டிடிவி தினகரன் OPS EPS ஏற்றுக்கொள்வார், இது எல்லாமே பேசியிருக்காரு. ஆனா அதிமுக இது எல்லாத்திற்கும் ஒத்து போகுமா? முக்கியமான கேள்வி. அதாவது கூட்டணிக்கு தலைமை தாங்குவது அதிமுக என்று அமித்ஷா ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அப்ப தலைமை தாங்குற அதிமுக தான் சீட்டையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இன்னும் எவ்வளவு கட்சிகள் அதில் சேரும், பாமக சேருமா இல்ல வேற எந்த கட்சிகள் தேமுதிக கடைசி நேரத்தில் சேருமா போன்ற பல விஷயங்கள் அதில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி சீட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்பொழுது அதற்கான உரிமையை அதிமுக வைத்திருக்கும் போது 50 தொகுதிகளில் வேலை செய்ய சொல்றாரு. அந்த 50 தொகுதிகள்னா ஏற்கனவே 40 தொகுதிகள் நாங்கள் வெற்றி பெறுவோம்னு நயினா நாகேந்திரன் சொன்னார். இப்போ அமித்ஷா 50 தொகுதிகள் அப்படின்றார். இது சீட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்பொழுது அதிமுக எடுக்க வேண்டிய ஒரு முடிவு, அவங்க 2 பேர் பேசி எடுக்க வேண்டிய முடிவு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 20 தொகுதி தான் அதிமுக பாஜக கூட்டணியில பாஜகவுக்கு கொடுக்கப்பட்டது. அதில் 8 தொகுதி சவுத்துல இருக்கு. 8 தொகுதியில 2 தொகுதியில் தான் அவங்க வின் பண்ணாங்க. ஒன்று நாகர்கோவில், இன்னொன்று திருநெல்வேலி. 2 இடத்துல தான் வின் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அசம்பிளி எலெக்ஷன்ல 8க்கு 2 தான் வின் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடைப்பட்ட காலத்தில் அவங்க கொஞ்சம் சப்போர்ட் இன்க்ரீஸ் ஆகியிருந்தா கூட 50 தொகுதிகள், அதுவும் சவுத்துல கிட்டத்தட்ட 20 தொகுதிகள் போட்டி போடுற மாதிரியே அதை எப்படி அதிமுக கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஸோ இனிமேல் அது சீட் டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் அது டிசைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அது அவங்களுடைய ஆசையை அவங்க சொல்லியிருக்காங்கன்னு தான் பார்க்கணும் நம்ம. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா OPSயும் இவங்களையும் தினகரனையும் கூட்டணியில் சேர்க்கறது நிச்சயமாக அதிமுக சேர்க்கறது தான் அப்ஜெக்ட் பண்ணுவாரே தவிர EPS அவங்கள கூட்டணிக்குள்ள சேர்க்கறத பத்தி அவர் ஒன்றும் பெரிய அளவுக்கு அப்ஜெக்ட் பண்ண மாட்டார். ரெட்டை எலெக்ஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாரே தவிர
அவர்கள் கூட்டணிக்குள்ள இருக்கிறத வந்து இபிஎஸ் எந்த விதத்தையும் அப்ஜெக்ட் பண்ண மாட்டார் என்பது என்னுடைய கருத்து. இரட்டை இலையத்தில் கேட்காதீங்க, அதிமுகக்குள்ள வராதிங்க, இதுதான் அவருடைய நோக்கமா இருக்குமே தவிர வேறு எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அடுத்தது வந்து அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய அளவில் ஒரு ஒரு பதவி கொடுக்கறத பத்தி பேசியிருக்காரு. அண்ணாமலைக்கு தேசிய அளவில் பதவி கொடுக்கலாம், அது எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாடோடு சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடாது என்பது இபிஎஸ் உடைய கண்டிஷன். அதனால அந்த அளவுக்கு அவருக்கு கொடுக்கிற பதவி என்பது தமிழ்நாட்டோடு எந்த அளவிலும் தொடர்பு கொள்ளக்கூடாது என்பதுதான் முக்கியமான பாயிண்ட். ஸோ என்ன பண்ண போறாங்க பாஜகன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அவர்களுக்கு தென் தமிழகத்துல வந்து இன்னும் செல்வாக்கை தேட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. போன வாட்டி அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தனியா போட்டி போட்டா கூட கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து அவங்க 23 லட்சம் ஓட்டு தான் வாங்கினாங்க. பதிவான 1,05,00,000 ஓட்டுல அவங்க வாங்கினது 23 லட்சம் ஓட்டு தான். ஸோ தங்களுடைய செல்வாக்கை மேலும் மேலும் வளர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனாலதான் முருகன் மாநாடு போன்ற விஷயங்களை போடுறாங்க. வரப்போற காலகட்டத்தில் அதிமுக வந்து சீட் கொடுக்கறத பத்தி என்ன டிசைட் பண்ணுவாங்க, ஓபிஎஸ் சேர்க்கறத பத்தி என்ன மாதிரியான முடிவு எடுப்பாங்கன்றதை இன்னும் பொறுத்திருந்து பார்க்கணும். இன்றைக்கு சூழல்ல வந்து அதிமுக வந்து ஓபிஎஸ்ஸையும் தினகரனையும் ஏத்துப்பாங்க. அதிமுகக்குள்ள ஏத்துக்க மாட்டாங்களே தவிர, ரெட்டலிசனம் கொடுக்க மாட்டாங்களே தவிர கூட்டணிக்குள்ள வரதை பத்தி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இன்னொரு முக்கியமான கேள்வி, பாஜகவுடைய திட்டம் தற்போது என்னவா இருக்கு? இந்த கேள்வியை முன்வைக்கிறதுக்கான காரணம், இதற்கு முந்தைய தேர்தலில் அதிமுக கூட்டணியில இல்ல அப்படின்ற ஒரு முடிவு வந்தப்போ அதிமுகவை கூட்டணிக்குள்ள எடுத்துட்டு வரதுக்கு அவங்க பெரிய அளவுல முயற்சிகள் மேற்கொள்ளல. ஆனா இந்த முறை பெரிய அளவுல முயற்சிகள் மேற்கொண்டு அதை நிறைவேற்றியும் இருக்காங்க. அதே போல போட்டியிடும் தொகுதிகளை அதிகப்படுத்தும் வகையிலையும் இப்ப தகவல் வெளியாகி இருக்கு. அப்ப இவங்களுடைய வியூகம் என்னவாக இருக்கிறது? வியூகம் வந்து ஒரு மெகா கூட்டணி அமைச்சு திமுகவுக்கு ஒரு டஃப் கொடுக்கணும்ன்றதான் அவங்களுடைய நோக்கம். ஆக்சுவலா அதுல பாத்தீங்கன்னா அதிமுகவும் இல்ல, தேமுதிகவையோ பாமகவையோ வந்து சேர்க்கறதுலயோ ஒருங்கிணைக்கிறதுலயோ அதிமுக வந்து பெரிய அளவுக்கு வந்து எஃபர்ட்ஸ் எடுத்துக்கல. அவங்க பேச்சு வாக்குல சொல்றாங்களே தவிர, தைலாபுரத்துல போய் ராமதாஸ் வீட்டு கதவை தட்டுறது குருமூர்த்தியா தான் இருக்காரே தவிர அது வந்து பெரிய அளவுக்கு அதிமுக முயற்சி எடுத்துக்கல. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, தேமுதிகவையும் பாமகவையும் அணுகினீங்கன்னா கூட்டணிக்காக அவர்கள் வந்து அதிமுக வந்து எம்பி போஸ்ட் கொடுங்க, ராஜ்யசபா போஸ்ட் கொடுங்கன்னு கேட்கறாங்க. இந்த பம்பு நமக்கு எதுக்கு, நம்ம பாஜகவை விட்டு அவங்களே வந்து கூட்டணி கட்சிகளை சேர்க்கட்டும் முடிவு பண்ணிட்டாங்க. அதோட தொடர்ச்சியா தான் குருமூர்த்திலாம் இப்ப வந்து பாமக எப்படியாவது இன்னைக்கு கொண்டு போகணும்னு பார்த்தாரு, அதுல ஃபெயில் ஆயிட்டார். ஆக்சுவலா தேமுதிகவும் வந்து அவங்க இதில் தொடர்புலயே வரல அவங்க ஆக்சுவலா. ஸோ இப்படி இருக்கும்போது மெகா கூட்டணி அமைக்கிற பொறுப்பு வந்து பாஜக வந்து அதிமுக தள்ளி விட்டுடுது. ஸோ பாஜக தான் இனிமே வந்து பார்க்கணும் கட்சிகளை சேர்க்கிற விஷயங்கள்லாம். ஏன்னா அதிமுகவை பொறுத்த மட்டும் நீங்க கட்சிகளை சேர்த்து கொண்டு வாங்க, சீட் டிஸ்ட்ரிபியூட் பண்றது சிஎம் கேண்டிடேட் நானுன்னு எடப்பாடி சொல்றாரு. இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஒத்துட்டு தான் பாஜக சேர்ந்திருக்காங்க அதிமுகவோட. இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு பிரியன். தொடர்ந்து நம்மிடையே செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், தற்போது 50 தொகுதிகளில் போட்டியிடுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்ந்து விவரங்களை பதிவு செய்யுங்கள். குறிப்பாக அமித்ஷாவினுடைய வருகை அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு தேர்தல் பார்வையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக அமித்ஷா வருகின்ற பொழுது கடந்த முறை குறிப்பாக மாலை 6 மணி வரைக்கும் அதிமுகனுடைய கூட்டணி என்பது உறுதி செய்யப்படாமல் கடைசி நிமிடத்தில் அதை அமித்ஷா செய்து காண்பித்திருக்கிறார். அந்த வகையில இன்றைய தினத்தை பொறுத்தளவிற்கு இன்னும் சற்று நேரத்தில் 15,000க்கும் மேற்பட்ட பாஜகவினுடைய மிக முக்கியமான அனைத்து நிர்வாகிகளுடனும் நேரடியாக அவர் வந்து இன்று கலந்துரையாட இருக்கிறார். இந்த கலந்துரையாடலிலும் பல விஷயங்கள் வந்து பேசப்பட இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்னதாக இன்றைய தினத்தை பொறுத்தளவிற்கு 50 தொகுதிகளை போக்கஸ் பண்ணுங்க. குறிப்பா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்தெந்த இடங்கள்ல 2ஆம் இடம் வந்திருக்கிறோம், அதே போல வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் வந்து வாக்குகளை பெற்று இருக்கிறோம். குறிப்பாக இது போன்ற தொகுதிகளை வந்து தேர்வு செய்து 50 தொகுதிகளில் துல்லியமாக பணியாற்றினால் வெற்றி என்பது ரொம்ப எளிதாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்று வந்து அமித்ஷா மையக்குழு கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது தென் மாவட்டங்கள்ல அதிமுக கடந்த கால தேர்தல்களில் வலுவிழக்க காரணம் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் தற்போது இரு பிரிவுகளாக பிரிந்திருப்பது காரணம் என்று தற்போது தெரியக்கூடிய நிலையில அதனை வந்து சரி கட்டும் விதமாக ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை கூட்டணியில கொண்டு வருவதற்கான ஏற்கனவே பாமக ஒருபுறம் கூட்டணியில் விரைவாக இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல்ல ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனையும் கூட்டணியில் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் ஏற்படுகிறது. ஆனால் அது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிற புல் ஸ்டாப் வந்து அங்கு வைக்கப்படுகிறது. அமித்ஷா அவர்களே வந்து கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கொள்வார் என்கின்ற பொழுது அதற்கான மறைமுக பேச்சுவார்த்தையும் நடைபெறுவதாகவே நாம் புரிந்து கொள்கிறோம். அதிமுகவை ஒன்றிணைக்கக்கூடிய பணிகளில் நாங்கள் ஈடுபட போவதில்லை என்று கடந்த முறை செய்தியாளர் சந்திப்பில் அமித்ஷா தெரிவித்திருந்தாலும் கூட இந்த கூட்டணிக்குள்ளாக வாக்குகளை வந்து
இழந்துவிடக் கூடாது என்பதற்காக இது போன்ற முயற்சிகளை மேற்கொள்வதாகவே பார்க்க முடிகிறது. அதே போல குறிப்பாக பாஜகவினுடைய அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்கள் இருக்கக்கூடிய பலரும் சமூக வலைதளத்தில் கடுமையான விமர்சனத்தை எழுப்பி வரக்கூடிய நிலையில அதனை அந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு விரைவில் தேசிய அளவிலான அந்த பொறுப்புகள் அப்படிங்கிறது வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா இன்ற கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் எந்தவித கருத்தும் தெரிவிக்காமல் அமைதியாக இருந்ததாகவும் ஒரு தகவல்கள் சொல்லப்படுகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை முழுமையாக வழங்கியமைக்கு நன்றி வேல்முருகன்.